நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் திருவள்ளூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ளம் தேங்கியதால் மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் நும்பல் சாலையில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதித்துள்ளது. மழைநீருடன் தேங்கி நிற்கும் கழிவுநீரில் தொழிற்சாலைக்கு செல்லும் பணியாளர்கள் சிரமத்துடன் நடந்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் மாருதி நகரை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் சிரமத்திற்கு உள்ளான மக்கள் கடந்த 30 ஆண்டுகளாக இதே நிலைதான் என வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு இந்த விஷ ஜந்துக்கெலாம் ரொம்ப பாதிப்பு அதிகமான இன்றைக்கு பாதிப்பு வீடுகளுக்கெல்லாம் தண்ணி புகுந்துருச்சு. அதனால் இதுக்கு உடனடியான ஒரு தீர்வு இதுக்கு சாலை வசதியும் வடிகால் வசதியும் ஏற்படுத்துறதுக்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதேபோல் புதுக்கோட்டை வடக்கு ராஜ வீதியில் கழிவுநீர் கால்வாய் நிரம்பிய சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீரும் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலைகளில் நடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் சாலை முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். அதேபோல் ஆவடி அண்ணனூர் ஜோதி நகர் பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். வீடுகளை சுற்றி முழங்கால் அளவிற்கு மழை நீருடன் சேர்ந்து கழிவுநீரும் தேங்கி நிற்பதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத நிலை உள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.